Hi everyone, welcome to Netting Lit. UGTRB exam seriesல today கிரிஷ் கர்னாடோட ஒர்க் நாகமண்டலா தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்ப்போம். கிரிஷ் கர்னாட் வாஸ் born in the year 1938 and he died in the year 2019. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் இறந்து போயிருக்காங்க. இவரை நீங்கள் கண்டிப்பாகவே மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு ஃபேமஸான இந்தியன் பிளேரைட், ஆக்டர், ஃபில்ம் டைரக்டர். இங்கிலீஷ்லேயே அவங்க ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஆல்சோ கன்னடம், அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுலேயும் இவங்க வந்து ஒர்க் வந்து எழுதியிருக்காங்களாம். இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் வந்து இருக்குது, ஜன்பித் அவார்டு அப்படி சொல்லுவாங்க. அந்த ஜன்பித் அவார்டை இவங்க 1998 அந்த இயரில் வந்து வின் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒரு கிரேட்டான ரைட்டர் தான் இந்த கிரிஷ் கர்னாட். இவங்களோட பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பாங்களாம். அந்த மிக்ஸ் பண்ணது ஹிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜி தான், பட் அதை கண்டெம்பரரி இஷ்யூஸ் கூட கம்பைன் பண்ணி இவங்க வந்து எழுதுவாங்களாம். ஸோ அதனாலே இவங்களோட பிளேஸ் எல்லாமே ரொம்பவே படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். இவங்களோட ஒர்க் இந்த நாகமண்டலா இருக்குல்ல, இதை வந்து 1988 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முதல்ல கன்னடா அந்த லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் லேட்டர் இங்கிலீஷ் வேர்ஷனையும் இவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி 1999 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்னடா வேர்ஷன் வந்து 1988, இங்கிலீஷ் வேர்ஷன் வந்து 1999 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நாகமண்டலா அண்ட் இன்னொரு ஒர்க் இருக்குது, ஹயவதனா அப்படி சொல்லிட்டு. அந்த ரெண்டுமே இந்தியன் ஃபோக்லோரை ரொம்ப பேஸாக வச்சு எழுதின ஒரு ஒர்க்ஸ். அதனால் இந்த ரெண்டு பிளேஸையும் ட்வின் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நாகமண்டலா அண்ட் ஹயவதனா. பட் அதோட ஸ்டோரி பிளாட் எல்லாமே ரெண்டுமே தனித்தனியானதான், இண்டிபெண்ட்டான ஸ்டோரி தான். பட் இந்தியன் ஃபோக்லோரை ரொம்ப பேஸாக வச்சு கொண்டு வந்ததுனால நாகமண்டலா அண்ட் ஹயவதனாவை ட்வின் பிளேஸ் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஒர்க் நாகமண்டலாக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ப்ரொலாக் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஓல்டான ஒரு ruined டெம்பிள், ரொம்ப பாழடைஞ்ச ஒரு டெம்பிளில் தான் இந்த ஒர்க் வந்து ஆரம்பிக்குது. அது வந்து நைட் டைமாக வந்து இருக்குதான். அப்போது ஒரு மேன் வந்து அங்கே வந்து ஓடி வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான், இது வந்து ஒரு ப்ளே தானே. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான், நான் வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நான் வந்து முழிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா நான் வந்து இறந்து போயிடுவேன். எனக்கு வந்து ஒரு கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மெண்டிகண்ட் அப்படி சொல்கிறாரு. மெண்டிகண்ட் அப்படின்னா ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் அவங்க வந்து பெக் பண்ணி அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. இந்த மேனுக்கு அந்த மெண்டிகண்ட் வந்து ஒரு கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேன் வந்து நிறைய பிளேஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்டோரி மூலமாக சொல்கிறாங்க. பட் அந்த ஆடியன்ஸ் யாருக்குமே அந்த பிளேஸ் வந்து பிடிக்கல. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இவன் சொல்கிற ஸ்டோரியை பார்த்து தூங்கிடுறாங்களாம். ஸோ உன்னோட பிளேஸ் எல்லாம் நல்லாவே இல்லை, அதனால நீ வந்து இறந்து போயிடுவ. அந்த நைட்டு வந்து நீ வந்து ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், நீ முழிச்சு இல்லை அப்படின்னா நீ வந்து இறந்து போயிடுவ. அது மட்டும் இல்லை, நீ வந்து ஸ்டோரி டெல்லிங்கையே நீ வந்து ஸ்டாப் பண்ணணும். அந்த நைட் நீ ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்டோரி டெல்லிங்கே ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நீ வந்து உயிரோட இருப்ப, இல்லைனா இறந்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ஸ் வந்து அந்த மெண்டிகன்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதனால இவன் வந்து பயந்து வந்து அந்த டெம்பிளுக்கு வந்து ஓடி வந்திருக்கான். எப்படியாவது இன்னைக்கு நைட் வந்து முழிச்சிருக்கணும் அப்படி சொல்லி அவன் வந்து வந்திருக்கான். அவன் வந்து இருக்கும்போது திடீர்னு அந்த பிளேஸில் சின்ன சின்ன ஃப்ளேம்ஸ் வந்து வருது. நம்ம லேம்பில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன அந்த தீ இருக்குல்ல, அது வந்து அந்த லேம்ப் இல்லாமல் அந்த தீ மட்டும் அந்த டெம்பிள்குள்ளே அப்படியே பறந்து வந்துட்டு இருக்குதான். அவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்களாம். அந்த லேம்பில் இருக்க அந்த ஃப்ளேம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பேசுது, அவங்களோட ஓனர்ஸ் பற்றி பேசுது. அப்போ கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு சின்ன ஃப்ளேம் வந்து வருது. அந்த சின்ன ஃப்ளேம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஓல்டு உமன் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியையும் சாங்கையும் ஒளிச்சு வச்சுருந்தாங்க, அதை ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூ ஃப்ளேம் வந்து பேச ஆரம்பிக்குது. அப்போது அந்த மேன் வந்து போயிட்டு அந்த நியூ ஃப்ளேமை வந்து பிடிச்சிட்டு சொல்கிறான், எனக்கு அந்த ஸ்டோரியை வந்து நீ வந்து சொல்லணும், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சிருக்கணும். ஸோ அதனால் நீ அந்த ஸ்டோரியை வந்து சொன்னேன் அப்படின்னா நான் அதை கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக முழிச்சிருப்பேன், என்னோட உயிரும் நான் வந்து தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த நியூ லேம்பில் இருக்க அந்த ஃப்ளேம் வந்து ஒரு லேடி மாதிரி மாறுது. அவங்களோட அந்த சாங் வந்து அவங்களோட சாரீ மாதிரி மாறி அந்த ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லுது, இந்த ஸ்டோரியை நீ வந்து இன்னொருத்தர் யாருக்காவது நீ ஷேர் பண்ணணும், அப்போ தான் சொல்லுவேன்னு சொல்லுது. இந்த மேனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரொலாக் வந்து ஒரு ruined டெம்பிளில் ஆரம்பிக்குது. ஒரு மேன் வந்து அந்த கதையை வந்து கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. தென் ஆக்ட் 1குள்ளே போவோம். இந்த ஸ்டோரி வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள். அவங்களோட நேம் வந்து ராணி. அவங்கள பற்றின ஸ்டோரி தான் இது. ராணி அப்படின்னாலே குயின் அப்படி தானே, நல்லா குயின் மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு கேர்ள் தான் இந்த ராணி. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே லவ் பண்ணுறாங்க, ரொம்ப அன்பாக வந்து வளர்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஏஜ் வரும்போது ஒரு மேனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் ஒரு ரிச்சான ஒரு யங் மேன். அவனோட நேம் வந்து என்ன அப்படின்னா அப்பண்ணா அப்படிங்கிறது அவனோட நேமாக இருக்குது. அப்பண்ணாவோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ ராணியை அப்பண்ணா வந்து மேரேஜ் பண்ணி
பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பண்ணா வந்து ராணியை டெய்லி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. உள்ளே வச்சு வெளியே லாக் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பேட்டர்ன் தான் டெய்லி வந்து கண்டினியூ ஆகுது. அப்பண்ணா வந்து லஞ்சுக்கு மட்டும்தான் வருவார், அமைதியாக சாப்பிடுவார், அதுக்கப்புறம் உள்ளே அவளை போட்டு பூட்டி வச்சுட்டு போயிடுவார். ராணி அந்த வீட்டில் வந்து தனியாக தான் இருக்காங்க. ராணிக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. தனிமையாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. என்னெல்லாம் ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஈகிள் வந்து என்னையை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ட்ரீம் வந்து பண்ணுறாங்க. அப்போது ஒன் டே ஒரு பிளைண்ட் உமன் அண்ட் அவங்களோட சன் வந்து வராங்க. அந்த பிளைண்ட் உமனோட நேம் வந்து குருதவா, அந்த சன் வந்து கப்பண்ணா. அவங்களும் அந்த ஊரில் தான் இருக்காங்க. இந்த குருதவா இருக்காங்கல்ல, குருதவா வந்து அப்பண்ணாவோட மதருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அப்பண்ணாக்கு மதர் அண்ட் ஃபாதர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த மதர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு தான் குருதவா. ஸோ இப்போ இவன் வந்து மேரேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருக்கான்ல, இந்த பொண்ணு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு வந்து குருதவாவும் கப்பண்ணாவும் வந்திருக்காங்க. குருதவாவுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால கப்பண்ணாவோட ஹெல்ப்பை வச்சு அங்கே வந்து வந்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது வீடு வந்து வெளியே வந்து பூட்டி இருக்குது. என்னடா வீடு வெளியே பூட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ராணியை பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக ராணியை வந்து பார்க்குறாங்க. ராணிகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரியுது, அந்த அப்பண்ணா வந்து இவங்களை ரொம்பவே பேடாக வந்து ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவங்களோட மேரேஜ் வந்து இன்னுமே அன்கன்சியூமேட்டட் மேரேஜாக தான் இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது. இன்னொன்று என்ன தெரியுது அப்படின்னா, அப்பண்ணாக்கு இன்னொரு ஒரு கான்க்யூபைன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. கான்க்யூபைன் அப்படின்னா ப்ராஸ்டியூட் மாதிரி, அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. அந்த விமன்னால தான் அப்பண்ணா வந்து ராணி கூட சேர மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது வந்து குருதவாக்கு வந்து தெரியுது. குருதவா எப்படியாவது இந்த பொண்ணு ராணிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களோட சன் கப்பண்ணா இருக்கான்ல, கப்பண்ணாவை வீட்டுக்கு போயிட்டு, என் வீட்டில் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து 2 மேஜிக்கான ரூட் வச்சுருக்கேன், அதை நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களோட பையனை வந்து குருதவா வந்து அனுப்புகிறாங்க. இந்த பாக்ஸில் இருக்க அந்த ரூட்டை வந்து இவங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மெண்டிகன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ரூட்டோட கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த ரூட்டை வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அவங்கள வந்து நம்ம சாப்பிட வச்சோம் அப்படின்னா, அரைச்சி கொடுக்குற அந்த பர்சன் மேலே அவங்க ரொம்ப லவ் ஆயிடுவாங்களாம். அதுதான் அந்த ரூட்டோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது. குருதவா வந்து கப்பண்ணாவை இப்போ அதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. தென் ராணிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மெண்டிகன்ஸ் வந்து எனக்கு வந்து மொத்தம் 3 ரூட் வந்து கொடுத்தாரு. ஒன்று ஸ்மால், ஒன்று மிடில் அண்ட் ஒன்று லார்ஜ் பீஸ் வந்து கொடுத்தாரு. அதில் மிடில் சைஸ்டு பீஸை தான் நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து உனக்கு இப்போ வந்து ஸ்மாலர் பீஸ் ஆஃப் ரூட் வந்து கொடுக்குறேன். அதை நீ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீ அப்பண்ணாவுக்கு வந்து கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாகவே அவன் உன் மேலே லவ் ஆகிடுவான், உன்னோட லைஃப் வந்து நல்லாவே மாறும் அப்படி சொல்லி அந்த ரூட்டை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இன்னொரு லார்ஜர் பீஸ் இருக்குல்ல, அதை அவங்களோட சாரியில் ஒரு முடிச்சு போட்டு கொண்டு போயிடுறாங்களாம். கொண்டு வந்தது 2 ரூட்டை வந்து கொண்டு வராங்க, ஒரு ஸ்மால் பீஸ், லார்ஜர் பீஸ். இப்போ ராணிக்கிட்ட சின்ன பீஸை கொடுத்துட்டு பெரிய பீஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்பண்ணா வந்து வீட்டுக்கு வந்து வாரான். வீட்டுக்கு வரும்போதே குருதவாவும் கப்பண்ணாவும் வீட்டில் இருந்து வெளியே போகிறத வந்து பார்க்குறான். வீட்டுக்கு வெளியே இருந்து வெளியே போகிறத வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பிடிக்கலை, என்ன இவங்க வராங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு முனங்கிட்டே என்ன சொல்கிறான் அப்படின்னா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து ஒரு டாக் வாங்கி நான் வந்து கட்ட போகிறேன், அப்போ தான் தேவையில்லாத விசிட்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க அப்படி சொல்லி அவன் வந்து திங்க் பண்ணிவிட்டு டாக் வந்து வாங்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து வாரான். ராணி வந்து சீக்ரெட்டாக அந்த சின்ன ரூட் இருக்குல்ல, அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்பண்ணாவோட மில்கில் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பண்ணா அதை குடித்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்ஸி ஆகுது. டிஸ்ஸி ஆகி அப்படியே மயங்கி வந்து விழுந்துடுறானா. ஆனால் அதுக்கப்புறம் ராணிக்கு வந்து ஓகே, இவன் எந்திரிச்சோடனே நம்ம மேலே அன்பாக இருப்பான் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவன் எந்திக்கிறான், பட் ஸ்டில் அவன் வந்து ரொம்ப கோல்டாக ரொம்ப ஆங்க்ரியாக தான் இருக்கான். ஸோ அந்த ரூட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதே நைட் வந்து திரும்ப குருதவாவும் கப்பண்ணாவும் வராங்க. வந்து பார்த்தா இன்னும் டோர் வந்து பூட்டி தான் இருக்குது வெளியே இருந்து. உடனே ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன பீஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை போகல, ஸோ நம்ம பெரிய பீஸை கொடுப்போம். குருதவா என்ன நினைக்காங்க அப்படின்னா, அந்த கான்க்யூபைன் வந்து அப்பண்ணா மேலே ஒரு ஸ்பெல் வந்து போட்டிருக்காங்க, மயக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் அப்பண்ணா வந்து ராணியை வந்து பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால அவனுக்கு லார்ஜ் பீஸ், அந்த ரூட்டில் இருக்க லார்ஜ் பீஸை கொடுத்தாதான் அவனுக்கு அந்த லவ் வந்து வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு வந்துட்டு திரும்ப அந்த லார்ஜ் பீஸை வந்து ராணிகிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ வந்து ஒரு கறி மாதிரி மேக் பண்ணு, ஒரு கறி மாதிரி மேக் பண்ணி அதில் இந்த பேஸ்ட்டை வந்து கிரைண்ட் பண்ணி போட்டுரு, ஏன்னா பெரிய ரூட்டில் கிரைண்ட் பண்ணி போட்டுருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ராணி வந்து அந்த
பெரிய ரூட்டை வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு கறி மாதிரி மேக் பண்ணுறாங்க. பட் அந்த கறி வந்து ரொம்ப அப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகுதான், ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு பிளட் எப்படி இருக்குமோ அந்த ரெட் கலரில் அந்த கறி வந்து மாறிடுது. ராணி வந்து அதை பார்த்து பயந்துடுறாங்க. அது வந்து பாய்சனாக இருக்கும் அப்படி சொல்லி பயந்துடுறாங்க. ஏன்னா சின்ன ரூட்டை கொடுக்கும்போது அவன் வந்து ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டான். இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை கொடுத்தா ஒரு வேளை அவன் வந்து இறந்து கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு இதை கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு நம்ம இதை வந்து வாசலில் ஊற்றி விட்டுருவோமா வெளியே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. ஸோ அவன் வந்தோடனே கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் வெளியே எங்கேயாவது ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே ஒரு ஆண்ட் ஹில் வந்து இருக்குது. ஆண்ட் ஹில் அப்படின்னா எறும்பு புற்று, அதில் வந்து பாம்பு வாழும் அப்படி தானே. ஸோ அந்த எறும்பு புற்றுக்குள்ளே இவங்க வந்து ஊற்றி விட்டுறாங்க அந்த மிக்ஸ் பண்ண அந்த கறியை. ஊற்றிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இவங்க போனதை அந்த புற்றுலேருந்து ஒரு கிங் கோப்ரா வந்து பார்க்குது. அந்த கிங் கோப்ரா இவங்க ஊற்றிட்டு போனதுக்கப்புறம் அது அப்படியே மெல்ல வந்து வெளியே வந்து வருது. ராணி பின்னாடியே அது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த லவ் போஷன் இருக்குல்ல, அந்த ரூட்டை மிக்ஸ் பண்ணி அவங்க மேக் பண்ண அந்த லவ் போஷனை இந்த கிங் கோப்ரா வந்து குடிச்சிட்டு, ஸோ இந்த கிங் கோப்ராக்கு ராணி மேலே அளவுக்கு அதிகமான ஒரு லவ் வந்து வந்துடுது. அந்த வீட்டுக்கு உள்ள அவங்களோட பாத்ரூம் ட்ரெயின் இருக்குல்ல, அதில் ஒரு டியூப் மாதிரி இருக்கா, அந்த டியூப் வழியாக அந்த பாம்பு வந்து ஈஸியாகவே உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு அவங்க பக்கத்தில் வந்து இருந்து பார்க்குது. இவங்க பாம்பு அப்படின்னு பயப்படுவாங்கல்ல. ஸோ அதனால அந்த கிங் கோப்ராக்கு நிறைய சக்திலாம் இருக்குது. ஸோ அதனால் அப்பன் அவங்களோட ஹஸ்பண்டோட ஷேப்பையே அந்த பாம்பு வந்து எடுத்துருது. இந்த ஃபார்ம் ஆஃப் அப்பண்ணாவை நம்ம வந்து நாகா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ரொம்ப லவ்விங்கான ஃபேஸ் ஆஃப் அப்பண்ணா வந்து நாகா அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேன் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கான், ரொம்ப லவ்விங்காக இருக்கான். இப்போ ராணி கிட்ட போயிட்டு பாசமாலாம் பேசுகிறான். அப்பண்ணாவோட வேஷத்தில் இந்த பாம்பு போயிட்டு வந்து பேசுது. ராணிக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்க மாட்டார, இப்போ நம்மக்கிட்ட ஹாப்பியாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் அவளுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஜென்டிலாக இருக்கிறது வந்து ரொம்ப வந்து அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கான். நாகா வந்து அவகிட்ட என்னெல்லாம் பேசுது அப்படின்னா, நான் வந்து உன்னோட பேரண்ட்ஸை வந்து பார்க்குறது கூட நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து எல்லா நைட்டுமே உன் கூட வந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி நாகா வந்து இப்போ ராணி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்குது. அண்ட் அப்படியே மார்னிங் வந்து அப்ரோச் ஆகுது. மார்னிங் அப்ரோச் ஆகும்போது மறுபடியும் நாகா வந்து அதோட கோப்ரா ஷேப்பே எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்து ஓடி போயிடுது. காலையில் எழுந்து பார்க்கும்போது ராணி வந்து தனியாக தான் இருக்காங்க. டோர் வந்து வெளியே ஸ்டில் லாக்டாக தான் இருக்கு. அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. எவ்ரிடே அந்த ரியல் அப்பன்னா இருக்கான்ல, அவன் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு வருவான். அவன் வரும்போது அவன் ரொம்ப ஆங்க்ரியாக ரொம்ப கோல்டாக தான் இருக்கான். பட் நைட் வந்து இவர் வந்து ஜென்டிலாக மாறிடுறாருன்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியல. இந்த ரியல் அப்பன்னா இருக்கான்ல, அவன் வந்து வெளியே வந்து ஒரு டாகையும் அவன் வந்து நிப்பாட்டி விட்டுட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாம்பு உள்ளே வரும்போது டாக் வந்து பார்த்துருது. அந்த டாகும் ஸ்னேக்கும் ஃபைட் பண்ணி அந்த டாக் வந்து இறந்து போயிடுது. அன்னைக்கு நைட்டு வந்து நாகா வரும்போது நாகா உடம்புலலாம் அடிபட்டிருக்கு, அங்கங்கே ப்ளீடிங் எல்லாம் ஆகுது. ஸோ இவங்க வந்து நாகாக்கு வந்து மெடிசன் கொடுக்கலாம் அப்படி சொல்லி ஒரு பாக்ஸை திறக்க போவாங்க. அப்போ அங்கே ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரரில் பார்த்தா அந்த அப்பண்ணாவோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு கோப்ரா மாதிரி தெரியுது. இவங்க பயந்து அப்படியே ஸ்க்ரீம் பண்ணிடுறாங்க. நாகாவுக்கு வந்து நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ நாகா வந்து அப்படியே அவங்கள வந்து காம் பண்ணுது. ஒரு மேஜிக்கல் பேர்டு பற்றின கதையை வந்து சொல்லுது. அந்த பேர்டை வந்து ஒரு ஸ்னேக் வந்து அப்படியே ஹிப்னோடைஸ் பண்ணிடுது. அப்படியே அந்த பார்வையிலே மயக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போதே நாகா வந்து அவங்கள வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த ஆக்ட் 1 வந்து முடியுது. தென் ஆக்ட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா ராணியோட லைஃப் வந்து இப்படி 2 வெர்ஷனாகவே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நல்லா லவ்விங்கான ஹஸ்பண்ட் நாகா இன் நைட் அண்ட் ரொம்ப கோல்டான ஹஸ்பண்ட் அப்பண்ணா இந்த மார்னிங் அப்படி சொல்லி போயிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து குருதவா அண்ட் கப்பண்ணா வந்து திரும்ப வந்து ராணியை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா வெளியே டோர் வந்து லாக் ஆகி தான் இருக்குது. என்ன இன்னும் அந்த லார்ஜர் பீஸ் ஆஃப் ஃப்ரூட் வந்து கொடுத்தாச்சு, இன்னுமே எதுக்கு வந்து இவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படி சொல்லி அவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. வீட்டில் யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பண்ணா சன் இருக்கான்ல, சன் வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி ஓடி அப்படி சுற்றி போகிறதுக்கு வந்து பார்க்குறான். யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது அந்த பாத்ரூமில் அந்த ஹோல் இருக்குல்ல, அது வழியாக ஒரு கிங் கோப்ரா வந்து அப்படியே வெளியே வர்றதை பார்க்குறான். பாம்பை பார்த்தா பயமாக இருக்கும்ல, அவன் அப்படியே வந்து ஸ்க்ரீம் பண்ணி குருதவா கிட்ட வந்து சொல்கிறாமா, அங்கே நாங்கள் ஒரு பாம்பை வந்து பார்த்தேன் அப்படி சொல்லி 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. பாம்பா பாம்பா அப்படி சொல்லி கத்தும்போது அந்த சவுண்டு கேட்டு ராணி வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க விண்டோக்கு வந்து இப்போ வந்து வராங்க. பார்த்தா யார் அப்படின்னா குருதவாவும் கப்பண்ணாவும் வந்திருக்கதை இவங்க வந்து பார்க்குறாங்க. குருதவா ராணி கிட்ட கேட்குறாங்க, நீ உன்னோட மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னோடனே அவங்களும் ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தென் குருதவா வந்து பார்த்தியா என்னோட ரூட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தியா அப்படின்னு சொல்லி குருதவாவும் இப்போ வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. குருதவா இப்போ
ராணிக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உன்னோட வீட்டுக்கு வெளியே வந்து நீ வந்து இன்சென்ஸ் இருக்குல்ல, இன்சென்ஸ் அப்படின்னா ஊதுபத்தி மாதிரி, அதை வந்து கொளுத்தி வை. ஏன்னா வெளியே ட்ரெயினில் வந்து என்னோட பையன் இப்போ தான் ஸ்னேக் வந்து பார்த்துருக்கான். ஸோ அதை கொளுத்தி வச்ச அப்படின்னா இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு குருதவா அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போகிறாங்க. இப்போ அப்பண்ணாக்கு வந்து டாக் வந்து இறந்து போயிடுச்சு அப்படி தானே. ஸோ அதனால இவன் வந்து ஒரு மங்கூஸ் வந்து வாங்கி வந்து வைக்கிறானா வெளியே. அந்த மங்கூஸும் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுது. அந்த மங்கூஸ்க்கும் நம்ம கோப்ராவுக்கும் ஒரு ஃபியர்ஸான ஃபைட் வந்து நடக்குது. மங்கூஸ் வந்து கோப்ராவை வந்து ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடும் அப்படி தானே, கீரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபியர்ஸான ஃபைட்டில் நம்ம கோப்ரா நாகாவுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டுருது. அதனால நாகா வந்து கிட்டத்தட்ட 15 டேஸ் வந்து ராணியை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து வரவே இல்லை. 15 டேஸ் கழித்து வருது ராணியை பார்க்க நாகா. அண்ட் வரும்போது ராணி அவங்களோட ப்ரெக்னென்சியை நாகா கிட்ட ரீவீல் பண்ணுறாங்க. நாகாவுக்கு ரொம்ப அஸ்டானிஷ்மெண்ட்டாக இருக்குது. ராணி என்ன நினச்சாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நினச்சாங்க. பட் நாகா வந்து ரொம்ப சேடாக இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நியூஸை வந்து நீ சீக்ரெட்டாக வச்சுக்க, யார்கிட்டையுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி நாகா வந்து அட்வைஸ் பண்ணுது. தென் மார்னிங் டைம் ஆகுது. மார்னிங் டைம் ஆகும்போது இவங்க யூஸ்வலாக அதே அப்பண்ணா தானே நைட்டு தானே ரிவீல் பண்ணியிருக்கோம் ப்ரெக்னென்சி பற்றின்னு சொல்லிட்டு இப்போ அகைன் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்பண்ணா கிட்ட. அப்பண்ணாக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீ வந்து என்னை வந்து சீட்டிங் பண்ணியிருக்க, நான் வந்து உன்னைய வந்து டச் கூட பண்ணதே இல்லை, நீ வந்து என்னை வந்து இன்னொரு மேனை வச்சு நீ வந்து சீட் பண்ணியிருக்க அப்படி சொல்லி அப்பண்ணா வந்து ராணியை பிடிச்சு தெருவில் வந்து இழுத்துட்டு வராரு. எல்லாரும் இவளை வந்து ஸ்டோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு வராரு. ராணி வந்து பயந்து உள்ளே போயிட்டு உள்ளோடி அந்த தாழ்பாலை வந்து போட்டு வச்சிடுறாங்க. இப்போ அப்பண்ணா வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, நான் வந்து வில்லேஜ் எல்டர்ஸ் கிட்ட நான் வந்து போக போகிறேன், என்னோட ஒய்ஃப் வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் வந்து ஹியூமிலியேட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி அவர் வந்து நினைக்காரு. அந்த நைட்டு வந்து நாகா அகைன் வந்து அப்பியர் ஆகுது. ராணியை கன்சோல் பண்ணுறதுக்காக நாகா வந்து அப்பியர் ஆகுது. இவங்க வந்து உள்ளே போட்டு பூட்டிட்டாங்கல்ல, உள்ளே இவங்க மட்டும்தான் இருக்காங்க. பட் நாகா வந்து வெளியோடி நாகா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துருச்சு. நாகா இவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குது, நாளைக்கு வந்து வில்லேஜ் எல்டர்ஸ்க்கு முன்னாடி உன்னைய வந்து சம்மன் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னேக் ஆர்டியலை வந்து சூஸ் பண்ணணும். ஸ்னேக் ஆர்டியல் அப்படின்னா அந்த ஸ்னேக்கை அந்த ஆண்ட் ஹில்லேருந்து எடுக்க சொல்லுவாங்க. நீ வந்து அந்த ஆர்டியலை வந்து சூஸ் பண்ணிக்க, உன்னோட இன்னசென்ஸை வந்து ப்ரூவ் பண்ணிக்க. ஆனால் என்ன அப்படின்னா நீ வந்து அந்த கிங் கோப்ராவை வந்து வெளியே எடுக்கும்போது நீ வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும். அந்த ஆண்ட் ஹில்குள்ளே ஒரு கிங் கோப்ரா இருக்கும், உன்னை அதை எடுக்க சொல்லுவாங்க. நீ எடுத்துட்டு நீ வந்து உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சொல்லலை அப்படின்னா அந்த கோப்ரா வந்து உன்னை வந்து பைட் பண்ணிடும் அப்படி சொல்லி நாகா வந்து நம்ம ராணிக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குது. ராணிக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. பட் நாகாவை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. நாகா அகைன் வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து போயிடுது. ராணிக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, டோர் வந்து ஸ்டில் நான் உள்ளே தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ராணிக்கு வந்து தெளிய வந்து ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்த நாள் வந்து வில்லேஜர்ஸ் எல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிளேஸில் வந்து கேதர் ஆகி இருக்காங்க. ஒரு கண்ட்ரி ஃபேர் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து கேதர் ஆகி இருக்காங்களாம். எல்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பண்ணா வந்து உன்னை வந்து பப்ளிக்காக அக்யூசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, நீ வந்து இல்லைன்னு சொல்கிற. ஸோ அதனால நீ வந்து ஏதாவது ஒரு ஆர்டியலை வந்து நீ வந்து மேக் பண்ணணும். 3 ஆர்டியல் வந்து இருக்குது. ஸ்னேக் ஆர்டியல், ஹாட்டான அயன் இருக்குல்ல அதை வந்து டச் பண்ணணும், ஆர் பாயிலிங் ஆன ஆயிலை வந்து நீ வந்து டச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டியல்ஸ் எல்லாம் இருக்குது. யாருமே இதில் வந்து ஸ்னேக் ஆர்டியலை வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்களாம். பட் ராணி சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்னேக் ஆர்டியலை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த கிங் கோப்ராவை அந்த ஆண்ட் ஹில்லில் போயிட்டு அதை வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டியலாக வந்து இது வந்து இருக்குது. இவங்க போயிட்டு அந்த ஆண்ட் ஹில் பக்கத்தில் போகும்போது அந்த கோப்ரா வந்து மெல்ல வந்து அதோட தலையை தூக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்கு. வெளியே வரதை பார்த்தோன்னே எல்லாருமே பயப்படுறாங்க. இவங்களும் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே பயந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக்கில் போகிறாங்க. அப்போ அப்பண்ணா வந்து இவங்களை வந்து ஒரு ஓர் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த க்ரௌட்லேயே குருதவா இருக்காங்கல்ல, குருதவாவும் இருக்காங்க. குருதவா வந்து தன்னால் புலம்பிட்டு இருக்காங்க, என்னோட சன் கப்பண்ணாவை வந்து காணோம். கப்பண்ணா வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களோட வீட்டில் ஏதோ ஹியூமன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி சென்ஸ் பண்ணான், அதுலேருந்தே கப்பண்ணாவை வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி குருதவா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ ராணிக்கு எல்லாமே சேர்ந்து என்ன தான் தோணுது அப்படின்னா, கிங் கோப்ரா தான் நம்மக்கிட்ட நாகாவாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ராணி வந்து ரொம்ப தைரியமாயிடுறாங்க. அந்த ஸ்னேக்கை இப்போ தைரியமாக வந்து பிடிக்க வந்து போகிறாங்க. அந்த ஹேண்டை அந்த ஆண்ட் ஹில்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. அந்த கோப்ராவை அப்படியே புல் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்துட்டு உண்மை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாகா சொல்லியிருக்குல்ல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இந்த வில்லேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் 2 மேலே மட்டும்தான் டச் பண்ணியிருக்கேன். ஒன்று மை ஹஸ்பண்ட், இன்னொன்று இந்த கோப்ரா. நான் வேறு யாரையுமே டச் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மை தானே, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் இன்னொன்று டச் பண்ணது வந்து கோப்ரா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த கோப்ரா வந்து இவங்களை வந்து எதுவுமே செய்யலை, நான் வந்து பொய் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோப்ரா வந்து என்னை கடிக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. பட் அந்த கோப்ரா வந்து கடிக்கலை. அப்படியே அவங்களோட ஷோல்டர் மேலே அப்படியே ஸ்லைடப் ஆகி
ஏறி அவங்களோட தலைக்கு மேலே அதோட ஹூடை விரிச்சிட்டு ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே அந்த க்ரௌட் எல்லாருக்குமே வந்து ராணி வந்து ஒரு டிவைனான பீயிங் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு காடஸ், ஒரு மிராக்கிளே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ராணியை ஒரு காட் லெவலுக்கு அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்பனாக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது. என்னோட ட்ரூ ஒய்ஃப் வந்து ராணி ஏதோ ஒரு டிவைனிட்டினால தான் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து ஆகியிருக்காங்க, நான் அவங்கள எப்படி தப்பாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டேலேருந்து ராணியை அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஷீ இஸ் லவ்ட் பை ஆல். அப்பன்னா வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுறாரு. அவங்கள ரொம்ப கைண்டாக வந்து ட்ரீட் பண்ணுறாரு. ராணி வந்து இப்போவும் ஒண்டர் பண்ணுறாங்க, மிஸ்டீரியஸான அந்த நாகா என்னை விசிட் பண்ணது வந்து யாராக இருக்கும், அவங்களுக்கு வந்து தெரியுது, பட் இருந்தாலும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்டர் பண்ணுறாங்க. அந்த டே ஸ்னேக் ஆர்டியல் நடந்த டேக்கு அப்புறம் நாகா வந்து இவங்களை விசிட் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. பட் அந்த மெமரி வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது. நாகா கூட இருந்த மெமரி வந்து ரொம்ப க்ளோஸாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த ப்ளே வந்து இதோட முடியுது. ப்ரொலாகில் பார்த்தோம்ல ஒரு மேன் கதை கேட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து அடுத்து வந்து எப்பிலாகில் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த மேன் வந்து டெம்பிளில் இந்த கதையை வந்து கேட்டுகிட்டே இருக்கான். அவன் நைட்டு ஃபுல்லாக முழிஞ்சு இந்த நைட் ஸ்டோரியை வந்து கேட்டுகிட்டே இருக்கானா. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவன் வந்து அப்படியே முழிச்சிருந்து கேட்டுட்ருக்கானா. அண்ட் இன்னைக்கு காலையில் விடிஞ்சிருச்சு, அவன் உண்மையாகவே உயிரோட தான் இருக்கான். அண்ட் அந்த ஃப்ளேம்ஸ்க்கெல்லாம் வந்து அவன் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, ஸ்டோரிஸ்க்கு வந்து நல்லபடியாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து பவர் வந்து இருக்குது. ஸ்டோரிஸ் வந்து பீப்புளை வந்து தூங்க மட்டும் வைக்காத, அவங்கள முழிச்சிருக்கையும் வைக்கும் அப்படி சொல்லி அவனுக்கு வந்து புரியுது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க் வந்து முடியுது. இந்த ஒர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஆல்டர்னேட்டிவான எண்டிங்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் எண்டிங் வந்து ராணி வந்து அப்பண்ணாவோட ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அந்த அப்பண்ணாவோட கான்க்யூபைன் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களோட சர்வெண்ட்டாக மாறிடுறாங்க அப்படி சொல்லி ஒரு எண்டிங் வந்து இருக்குது. ஸோ இந்த எண்டிங் வந்து நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங் வந்து இல்லை. ஸோ அடுத்த எண்டிங் வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, நாகா வந்து திரும்ப வந்து வாராங்க. ராணி அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் சைல்டு கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நாகாக்கு வந்து கொஞ்சம் வந்து சேட் ஆகுது. நம்மளால் ராணி கூட இருக்க முடியல அப்படி சொல்லி சேட் ஆகுது. ஸோ அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ராணிக்கு நல்ல நீளமான ஹேர் இருக்கும். அந்த ஹேருக்குள்ளே அது வந்து ஒரு ஹேராகவே மாறி ராணியோட ஹேராகவே அந்த நாகா வந்து இருக்குதான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹேர்லையே ஒரு நாட் மாதிரி போட்டு அந்த நூஸில் அதோட தலையை வந்து மாட்டி அந்த ஸ்னேக் வந்து இறந்து போயிடுது. அடுத்த நாள் மார்னிங் வந்து ராணி அவங்களோட தலையை வந்து கோம் பண்ணும்போது ஒரு டெட்டான ஸ்னேக் வந்து அவங்களோட தலையிலேருந்து கீழே விழுது. நாகா வந்து ராணி கூடவே இருக்கிறதுனால ராணிக்கிட்டேயே போயிட்டு அப்படியே இறந்து போயிடுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் அப்பண்ணா வந்து பார்க்குறாரு, என்ன ராணியோட தலையிலேருந்து ஸ்னேக் விழுதுன்னு சொல்லிட்டு ராணியை வந்து ஒரு காடஸாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்னேக் தான் என்னோட பையனுக்கு வந்து லைஃப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்னேக்கை எப்போவுமே என் பையனோட ஃபாதர் மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். இது வந்து செகண்ட் எண்டிங்காக இருக்குது. அந்த ஸ்னேக் வந்து இவங்களோட ஹேராக மாறி அதுலேயே ஒரு நூஸ் ஒரு நாட் மாதிரி போட்டு அதிலே இறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங் இருக்குது. தென் தேர்ட் எண்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ராணியோட ஹெட்டு வந்து அதுக்கப்புறம்லேருந்து எப்போவுமே வலிச்சுட்டே இருக்கான். நாகா வந்து இவங்களோட தலையில் ஏறிச்சுன்னு பார்த்தோம்ல, இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த தலையிலேயே அந்த ஸ்னேக் வந்து வாழுது. ஸோ அதனால ராணியோட ஹெட் வந்து வலிச்சுட்டே இருக்குது. ஒன் டே தெரியாமல் அந்த ஸ்னேக் வந்து அவங்களோட ஹேர்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. விழும்போது அப்பன்னா அதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ராணி வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேபியை தூக்குறாங்க. அந்த மேனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ப்ரௌடாக வந்து வாக் பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போது ராணி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான உமனாக வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்ட் எண்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் எண்டிங் வந்து இந்த ஸ்டோரிக்கு வந்து இருக்குது. தென் லாஸ்ட் இயர் UGTRB எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட் டிட் குருதவா ஆஸ்க் கப்பண்ணா டு பிரிங் இன் நாகமண்டலா? த ஆப்ஷன்ஸ் ஆர் எ வுடன் பாக்ஸ், 2 pieces of root kept in a box, twigs from a tree and flowers. So the correct answer is option B, 2 pieces of a root kept in a box. And that's it for Nagamandala. We will meet in the next lecture. Thank you.